அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்ல போகிறோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே வந்து நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, என்னென்னமோ இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் நம்ம எங்கே திரும்ப மிஸ்டேக் மனநிலையில் மிஸ்டேக் பண்ணுறோம். அது எப்படிங்க மனநிலையில் நம்ம மிஸ்டேக் பண்ண நான் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு பொருளாதாரம் நல்லா கிடைக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி எப்படிங்க நான் மனநிலையில் மிஸ்டேக் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு மகிழ்ச்சி தராத ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஏதோ ஒரு மனநிலைக்குள்ளே ஏதோ ஒரு உடல்நிலைக்குள்ளே நீங்கள் உடல்நிலைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். 4444. அது நாங்கள் 4444 டெக்னிக் செஞ்சால் என்ன ஆகுன்னு கேட்குறீங்களா? அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதற்கு முன்னாடி இருந்த மனநிலையும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இருக்கக்கூடிய மனநிலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள். இது ஒரு அவசரமான நேரம், ரொம்ப எமர்ஜென்சி நேரம், அர்ஜெண்ட்டாக போகணும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு வாழ்க்கை உயர்வதற்காக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க. ஆமாங்க, நிச்சயமாங்க. பல சோஷியல் மீடியாவில் பல நெகட்டிவான கண்டென்ட்டோட பல நெகட்டிவ் தலைப்புகளோடு வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு காமெடி இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கீங்கன்னு அர்த்தம். அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்ல போகிறோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே வந்து நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, என்னென்னமோ இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் நம்ம எங்கே திரும்ப மிஸ்டேக் பண்ணுறோம்? நம்ம மனநிலையில் மிஸ்டேக் பண்ணுறோம். அது எப்படிங்க மனநிலையில் நம்ம மிஸ்டேக் பண்ண நான் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு பொருளாதாரம் நல்லா கிடைக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி எப்படிங்க நான் மனநிலையில் மிஸ்டேக் பண்ண நினைக்கிறீங்களா? உங்கள் மனநிலையை நீங்களாக மாற்றிக்கிறீங்களான்னா கொஞ்சமாக தாங்க மாற்றிக்கிறோம். ஆனால் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அது நம்மளை நிறைய மாற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு நம்ம கண்டென்ட் ஒன்று போடுறோம், என்னென்னா ஒரு வீடியோவில் தலைப்பு வைக்கிறோம், நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு தியானம் செய்யுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே அடுத்தது நம்மளோட வீடியோவே கடன் பிரச்சனை தீர இதை செய்யுங்கள் அப்படின்னு போடுறோம். நீங்கள் உடனே எதை கிளிக் பண்ணுவீங்க? வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தியானம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கடன் பிரச்சனை பொருளாதாரத்தை உயர்த்துறவங்கன்னு இதை செய்யுங்கள்னு சொல்கிறோம். இதை கிளிக் பண்ணுறீங்க, இதில் இருக்கிற விஷயமும் அதில் இருக்கிற விஷயமும் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம எதை பார்த்து நம்ம கிளிக் பண்ணுறோம்? ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறோம், டைட்டில் படிக்கிறோம், டைட்டில் படிச்சுட்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சம்பந்தமாக அந்த டைட்டில் இருந்தால் அதை கிளிக் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதற்கு தகுந்த டைட்டில் இருந்தால் அதிகமாக கிளிக் பண்ணுறது இல்லை. உண்மை தானேங்க அது? அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. சரி, ஃபஸ்ட் என்ன தெரியுமா அங்கே பண்ணணும்? இப்போ நம்ம டெய்லி வீடு கூட்டுறோம், மாதத்துக்கு ஒரு வீடு கூட்டுறோம், க்ளீன் பண்ணுறோம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ நீங்கள் இதோட யூடியூப்பில் பார்த்துருக்குது, இன்ஸ்டாகிராமில் பார்த்து, ஃபேஸ்புக் பார்த்துருக்குது, ஹிஸ்ட்ரியெல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க. சீரியஸாக தாங்க, எல்லா ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ அதற்கான விஷயங்கள் தான் அடுத்தடுத்த ஹோம் பேஜில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு சினிமா நடிகர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க யூடியூப்பை. பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க. 2 நாளில் நீங்கள் அடுத்த அரை மணி நேரத்துலேயே ஓப்பன் பண்ணுறீங்களா? சரி, எப்போனாலும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோடனே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அடுத்தது ஹோம் பேஜில் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் கிளியர் பண்ணுறங்க. எப்படி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஜிட்டலில் இதை விஷயங்களை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறமா நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் எதுவாக தெரியாமல் இருக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை பற்றி தேடக்கூடியதாக இருக்கணும். நான் அமைதியாக இருப்பதற்கு என்ன பண்ணுறது? நல்லா கவனிச்சுக்கோங்க. மனசு பிரச்சனையாக இருக்குது, நான் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணுதுன்னு போடாதீங்க. நான் அமைதியாக இருப்பதற்கு என்ன பண்ணுது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது, இந்த மாதிரி சர்ச் போடுங்க. நீங்கள் எந்த வார்த்தை கொடுத்து சர்ச் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் வரும் பாருங்கள், அதை எடுத்து பார்க்க ஆரம்பிங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதே விஷயங்களை நீங்கள் திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு என்ன விளைவுகள் நடந்தோ அதே விளைவுகள் தான் திரும்ப உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு தேவையான விளைவுகள், நீங்கள் நினைக்கிற விளைவுகள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தேடுற விஷயத்தை, நீங்கள் செஞ்ச விஷயத்தை மாற்றணும். அதை மாற்றி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாறும். இதற்காக ஒரு 4 டெக்னிக் சொல்கிறேங்க. இந்த 4 டெக்னிக் பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது டிஜிட்டல், அது ஃபஸ்ட்டு கிடையாது. டிஜிட்டல்லாம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் யோசிங்க. இப்போ உடம்புல நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நோயை பற்றி தேடாதீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தேடுங்க.
பொருளாதாரத்தில் கடன் அதிகமாக இருக்குன்னா பொருளாதாரத்தை சம்பாதிப்பது எப்படின்னு தேடுங்க. சரிங்களா? அப்போ இது தேட தேட அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய 4 விஷயம் என்ன தெரியுங்களா? முதல் விஷயம், எந்த ஒரு விஷயம் நடக்கும் போதும் ஒரு எமோஷன் ஆகிடுறீங்க, கோபம் வருது, இல்லை சோகமாகறீங்க, பயம் வருது, எதுவாக இருந்தாலும் 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரே 1 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு, இப்போ எனக்கு கோபம் வந்திருக்கு, நான் இப்போ கோவப்படலாமா வேண்டாமா, கோவப்பட்டால் என் உடம்பு டேமேஜ் ஆகும் அப்படின்னு 1 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு ரீஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரியாக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரீஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் அமைதியாக இருங்க. இருந்து அதுக்கப்புறமா பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாலே உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இது ஆரம்பத்தில் மேபி கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதை தொடர்ந்து செய்ய 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 நமக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயம் நடக்கும்போதும் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுற மாட்டோம். ஈவன் சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வந்துச்சு, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ 1 கோடி ரூபாய் பரிசு வந்துச்சு, கரெக்டாக சந்தோஷம் தாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த 1 கோடி ரூபாய் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்து சொல்கிறாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வந்துச்சுன்னு சொன்னலாம். ஆமாம், அது தவறாக சொல்லிட்டேன். என் பணம் போச்சு, எனக்கு வர வேண்டிய 1 கோடி ரூபாய் போச்சு, ஆண்டவா என்ன மட்டும் ஏன் இப்போ இப்படி கஷ்டப்படுத்துகிற? அதையும் நிறுத்திடுங்க. நமக்கு வர வேண்டிய பணம் நம்மக்கிட்ட வரலை. நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ நமக்கு 1 கோடி ரூபாய் வரவும் இல்லை, நம்மளோட பணமும் இல்லை. வரும் அப்படின்னு சொன்னாங்க, சந்தோஷமாயிட்டோம். வராதுன்னா வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மனது சமநிலையில் தானே இருக்கணுமாங்க, அந்த சமநிலையை விட்டு தாண்டி போயிடுது பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மனசு எல்லா விஷயத்துக்கும் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணி பழக்கி வச்சுட்டோம். சரிங்களா? அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்கள், 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது, ஒரு இதே மாதிரி சுச்சுவேஷன், கோபம் வருது, சோகமாக இருக்குது, டென்ஷன் ஆகுது, என்னமோ தெரியல, ப்ரெஷராக இருக்குது, மைண்டே ஒரு மாதிரி சரியில் போட்டு அப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபிசிக்கலாக டயர்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி தராத ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே, ஏதோ ஒரு மனநிலைக்குள்ளே, ஏதோ ஒரு உடல்நிலைக்குள்ளே நீங்கள் உடல்நிலைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். 4-4-4-4. அது நாங்கள் 4-4-4-4ன்றீங்களா? 4 செகண்டுக்கு மூச்சை உள்ளிடுங்க, 4 செகண்டுக்கு அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள், 4 செகண்டுக்கு வெளியில் விடுங்க, 4 செகண்டுக்கு வெளியில் நிறுத்துங்க, மறுபடியும் 4 செகண்டுக்கு உள்ளே இடுங்க, 4 செகண்டுக்கு உள்ளே ஹோல்டு பண்ணுங்கள், 4 செகண்டுக்கு வெளியில் விடுங்க, 4 செகண்டுக்கு வெளியில் ஹோல்டு பண்ணுங்கள். இதை 4 தடவை செய்யுங்க. செஞ்சால் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதற்கு முன்னாடி இருந்த மனநிலையும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இருக்கக்கூடிய மனநிலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள். இது ஒரு அவசரமான நேரம், ரொம்ப எமர்ஜென்சி நேரம், அர்ஜெண்ட்டாக போகணும். அந்த நேரத்தில் மூச்சை உள்ளெடுத்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. யாராவது உங்களை திட்டாங்க, அது என்னங்க அர்ஜென்ட்டான நேரத்தில் எப்படிங்க செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஆக்ஷன், ஃபிசிக்கல் ஆக்ஷன் நீங்கள் என்னாலும் செஞ்சுட்ருங்க. இப்போ நீங்கள் அர்ஜென்ட்டாக கார் எடுத்து கிளம்புனா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இறங்குங்க, கார் எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் பாட்டு கிளம்புங்க. ஆனால் ப்ரீத்தை வந்து உள்ளே எடுங்க, அமைதியாக நிறுத்துங்க, வெளியில் விடுங்க, நிறுத்துங்க, மறுபடியும் வெளியில் நிறுத்துங்க, மறுபடியும் உள்ளே எடுங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்ஷன் எதாலும் செஞ்சுக்கிட்டே இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கான ஆக்ஷனுக்கான ஃபிசிக்கலாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனநிலை பதட்டம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், ரிலாக்ஸாக ஒரு அமைதியான நிலைக்குள்ளே இருக்கும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? எழுதுங்க. நீங்கள் எதை எழுதணும்னு கேட்குறீங்களா? நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதுங்க. இன்றைக்கி காலையில் கண்ணு முழிச்சிட்டோம்ப்பா, கண்ணு முழிச்சது ஒரு நன்றி உணர்வு தானே. எத்தனையோ பேர் நைட் தூங்குறாங்க, காலையில் எழுந்திரிக்கிறதுல நம்ம கண்ணு முழிச்சிட்டோம். எனக்கு இன்றைக்கி காலையில் டிஃபன் கிடச்சிது, நான் இன்றைக்கி குளிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி கிடச்சிது, நான் இன்றைக்கி பல் விளக்குறது எனக்கு பேஸ்ட்டு கிடச்சிது. இந்த மாதிரி நன்றி உணர்வோடு எல்லாத்தையும் எழுதுங்க. அது எழுதுறதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குன்னு கேட்குறீங்களா? அது எழுதுறதுக்கே நன்றி உணர்வோடு எழுதுங்க. எனக்கு இதெல்லாம் எழுதுறதுக்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதெல்லாம் நான் எழுதுறேன்னு சொல்லி நன்றி உணர்வோடு எழுதுங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றியோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நன்றி உணர்வோடு நன்றி உணர்வோடு எழுதுங்க. சும்மா தேங்க்ஸ் அப்படின்னு இல்லாமல் அந்த ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து நன்றி உணர்வோடு உங்கள் வாழ்க்கையை எழுதி பாருங்கள், டெய்லி எழுதுங்க. இது 3வது விஷயம். இது எழுதும்போது உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது நீங்களே உணர்ந்து பாருங்கள். 4வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை எழுதுங்க. அது எப்படிங்க தேவையில்லாத? உங்களுக்கு கோவம் வந்துருச்சா, உட்காந்து எழுதுங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு, அந்த ஆளை போட்டு அடிச்சு மொத்தி எடுக்கணும், எனக்கு கோவம் வந்துச்சு, எழுதுங்க.
கிழிச்சு போடணும்னு தோணுச்சா பேப்பர் கிழிங்க, அடி இப்போ ஒத்த கிழிச்சிடுங்க, போட்டுருங்க, குப்பையில் தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, இல்லை பசங்க இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க கூட ஒரு சின்ன பிரச்சனை, திரும்ப நம்மளால் எதிர்த்து பேச முடியல, திரும்ப நம்மளால் கோவம் வருது, அப்படியே டென்ஷன் ஆகுது, உட்காந்து எழுதிட்டு அப்போவே கிளியர் பண்ணுறேங்க. இந்த டென்ஷன் என்ன ஆகுது, இந்த கோவம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 நம்ம உடம்புக்குள்ளே பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை மாற்றி விட்டு நமக்கு நோயாக மாறி விடுகிறது. நமக்கே தெரியல. சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதுதாங்க சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். அதாவது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னா மனதால் ஏற்படக்கூடிய உடல் நோய்கள். இந்த டென்ஷன்லேயே நம்ம உடம்புல நோய் வருது. இந்த டென்ஷன்லேயே நம்ம வெளியில் கிளம்பும்போது, கார் எடுத்துகிட்டு கிளம்புறோம், பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோம், என்னடா வேக வேகமாக போகணும், என்னடா மறுபடியும் டென்ஷன் அதிகமாகிட்டே போகுது. ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து கோவத்தெல்லாம் கிறுக்கி போட்டு கீழ்ச்சி போட்டு திட்டியாச்சு, அடித்தாச்சு, முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது, இப்போ ரிலாக்ஸாக நீங்கள் இதை கேட்குறதுக்கு, இந்த 4 விஷயம் கேட்குறதுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் மனநிலையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பராகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையே எல்லாருமே எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பணம் சம்பாதிக்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதாங்க நாங்கள் வாழ்கிறேன். நான் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, ஜாலியாக, ஹாப்பியாக இருக்கிறதா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லோரும் அதுக்கு தானே வாழ்ந்துட்டு. எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம், இதுக்கு தானே எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம், இதுக்கு தானே பணம் சம்பாதிக்கிறோம். அப்போ இதை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம கோவம், டென்ஷன், பிரச்சனை இதுக்குள்ளேயே அப்போ பார்த்தா வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கு தான் நம்ம பணம் சம்பாதிக்கிற பணமும் சரி, என்றைக்கு தான் இதெல்லாம் வாழ்கிறது. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், சம்பாதிச்ச பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம். சம்பாதிக்க வேணும்னு சொல்ல, சம்பாதிக்கிறத மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக பணம் சம்பாதிப்போம், மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்போம். இந்த 4 டெக்னிக்கை பயன்படுத்துங்க. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க இன்னும் நிறைய விஷயம் ஓகே நான் பயன்படுத்துகிறேன், நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லா தாங்க இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையை முன்னேறதுக்காக பல பயிற்சி வகுப்புகள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.